அனைத்து மாரியம்மன் கோவில்களிலும் அம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி இருப்பார். ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடி சுகாசன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த கோவில் எங்கே இருக்கிறது தெரியுமா? இதன் வரலாறு என்ன தெரியுமா? சதுரகிரி மலையில் ஒரு சித்தர் அம்பிகையை தரிசிக்க விரும்பி கடும் தவம் இருந்தார். அப்போது அம்பிகை அசரீரியாக தோன்றி, அர்ஜுனா மற்றும் வைப்பாற்றுக்கு நடுவே உள்ள மேட்டு பகுதிக்கு வா என்று அருள்மொழி கூறினாள். அதன்படி சென்ற சித்தருக்கு அம்பிகை தரிசனம் தந்தாள். அந்த திருக்கோலத்திலேயே ஒரு விக்கிரகம் வடித்து அவர் வழிபடத் தொடங்கினார். ஆனால் ஒரு பெரிய வெள்ளத்தில் அம்மன் சிலை ஆற்று மண்ணில் புதைந்து போனது. பல ஆண்டுகள் கழித்து ஒரு சிறுமி பசு சாணம் சேகரித்துக் கொண்டிருந்தாள். கூடையை தூக்க முயன்றாள். ஆனால் தூக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் அவளுக்கு சாமி வந்தது. நான் இங்கு புதைந்திருக்கிறேன், என்னை வெளியே எடுத்து வழிபடு, உங்கள் ஊரை காத்து வேண்டியதை நிறைவேற்றுவேன். இதை கேட்ட மக்கள் அம்மன் சிலையை தோண்டி எடுத்து வழிபடத் தொடங்கினர். அந்த புனித தலம்தான் அர்ஜுனா மற்றும் வைப்பாருக்கு நடுவே அமைந்துள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில். குழந்தை இல்லாதவர்கள் இந்த அம்மனை வேண்டி கரும்பு தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.